தமிழ் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. ஐயோ! ஏதாவது மாட்டிக்க போகிறோம், நாளைக்கு வளைகாப்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அங்கேருந்து சேது வராரு. இங்கே பாரு காலையில் வளைகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, அவளை நல்லா மாட்டி விடணும், இதுதான் நேரம், நாளைக்கு காலையில் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வளைகாப்பு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அங்கேருந்து தமிழை கூப்பிட்றாங்க. இங்கே பாரு தமிழ், நல்லா தெரிஞ்சுக்கோ, ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து கொடு, முக்கியமான ஃபைல் எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே தமிழ் டென்ஷனாகிறாங்க. அவங்க அம்மாவும் கூட இருக்காங்க. அதெல்லாம் என்னால் முக்கியமான ஃபைல் எதுவுமே எடுத்து தர முடியாது, மாமாவோட கௌரவம் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே, இங்கே பாரு, நீ மட்டும் எடுத்து தரல, கண்டிப்பாக உன்னை பற்றி எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க வளைகாப்புக்கு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே சேரில் உட்காடுறாங்க. தமிழ் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்குள்ளே ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே சேர்ந்து அந்த சாவியை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கொண்டு போய் போஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு போஸு, எல்லா ஃபைலும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ஃபைலை கொடுத்துட்டல்ல, நான் பார்த்துக்கிறேம்மா, இனிமேல் இருக்குது மாமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு ரஞ்சினியை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. ரஞ்சினியும் வராங்க. வந்தவுடனே அந்த ஃபைலை கொடுக்குறாரு. சூப்பர், எல்லா ஃபைலும் இருக்கா, சூப்பர். இங்கே பாரு போஸு, நீ ஃபைலை கொடுத்துட்டல்ல, இனிமேல் உன்னை நான் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு ரஞ்சினி சொல்கிறாங்க. அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போயிட்டு அந்த ஃபைலை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு வந்து கொடுக்குறாங்க ரஞ்சினி அவங்கக்கிட்ட. அவர் அப்படியே வாங்கி பார்க்குறாரு. ஓ ரஞ்சினி, நான் சொன்ன மாதிரி அந்த போஸை கைக்குள்ளே போட்டுவிட்டு எல்லா ஃபைலையும் கொண்டு வந்துட்டேன், சூப்பர் சூப்பர், இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அங்கே வந்து எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க வளைகாப்பு பண்ணுற இடத்துல. அப்போ ராஜாங்க கிட்ட வராரு. இங்கே பாரு தமிழ், நீ டாக்டர் படிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன்னை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே பாரு, உன்கிட்ட முக்கியமான ஃபைல் எல்லாமே இருந்ததில்ல, அந்த ஃபைல் எல்லாமே இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே அப்படியே ராஜாங்க டென்ஷன் ஆகுறாரு. அங்கேருந்து அப்படியே வராரு. வந்து தமிழ், உன்கிட்ட நான் முக்கியமான ஃபைல் எல்லாமே கொடுத்தேன், எங்கே அது அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே தமிழ் பார்க்குறாங்க. இருங்கம்மா இருங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், முக்கியமான ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், இந்த தமிழ் முதல்ல மாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே தமிழ் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறா ராஜாங்கம். ஆமாம், இந்த தமிழ் மாசமாகவே இல்லை, அவள் வயிற்றில் துணியை கட்டியிருக்கா, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா தமிழ் அப்படின்னு சேது கேட்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி திருத்துன்னு முழிக்கிறாங்க. அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க அப்படியே பார்க்குறாங்க. சொல்லு தமிழ், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. தமிழோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. ஐயோ எல்லாம் உண்மை தெரிஞ்சிடுச்சே, என் பொண்ணு மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காங்க. சொல்லு, உன்கிட்ட கொடுத்த ஃபைல் எங்கே, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க. மாமா ஃபைல் எல்லாம் உள்ளதான் மாமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைல் உள்ளே இருக்கா? ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் எல்லா ஃபைலும் என்கிட்ட இருக்குன்னு, நீ என்ன போய் சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் சொல்கிறேன்ல மாமா, அவள் மாசமாகவும் இல்லை, அவகிட்ட ஃபைலும் கிடையாது, எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டா அப்படின்னு ஈஸ்வரி அப்படி தப்பாக சொல்கிறாங்க.